மிகப்பெரிய ஃபேக்டரி வந்து அண்டர்வென்ட் ஆயிருக்குல்ல. ஒரு நகரம் செட்டப் உள்ள கிடக்கு. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க அந்த இடத்துல ஜேசி போட்டு தோண்டும் போது நிறைய கட்டிடங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. இந்த மரம் என்னன்னா இது பழங்காலத்து மரமா? இது பெருமாளோட பேசுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது சபதியில சொல்லிட்டாங்க. ஒரு ஹீரோ ஸ்டோன் எடுத்தோம். அந்த ஹீரோ ஸ்டோன் பார்த்தா தகன்னு பார்த்தா தங்க மாதிரி சொல்லிக்கும். 2.6% இருந்து 44% வரைக்கும் கோல்டு மிக்சிங் இருக்கு. அதுல ஒரே ஒரு காயின்ல மட்டும் ஐம்போன் இருக்கு. காயினோட சேர்த்து பிஷ் மாதிரி இருக்கும். இந்த ஐம்போன் காஸ்ட்ங்கிறது வந்து சங்க காலத்துக்கு கொண்டு போயிடும். அரபி காயின்ஸ் கிடைச்சிருக்கு, கிமு காயின்லாம் கிடைக்குது. அப்போ கண்டினியூட்டி கல்ச்சர் வந்து இந்த பூமியில இருந்திருக்கு. இந்த காயின்ல கிடைக்கிற தங்கங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த நகரம் வந்து உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமி, நம்பர் 1 பணக்கார நாடு. இந்த நாடு கீழ்பட்ட நகரம் வந்து இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட முதல் வாணிப நகரங்கிறது ரெக்கார்டிக்கலா சிலோனோட கெசட்ல. இந்த ஒரு கிணறு என்னத்தை காட்டுது? இந்த நகரத்தோட நாகரீகத்தை காமிக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டில இருந்து இந்த கல்ச்சர் இந்த பூமியில் இருக்குங்கிறது காமிக்குது. இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சிவாலயம் உள்ள இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து அரபி கல்வெட்டு. உலகம் அனைத்தும் அழிவிட்டது இறைவனோட அழிவில்லாதங்கிற வார்த்தையை திருக்குறான்ல உள்ள 26 சூறால லைனை வந்து அதுல போட்டிருக்காங்க. அனைத்து சமுதாய மக்களும் இருந்திருக்காங்க. அனைத்து மதத்தை அதாவது ஈக்குவாலிட்டின்னு சொல்லி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. இந்த பூமியில வந்து குலசேர பாண்டியன் வந்து 1200 கோடி தினார் வந்து ட்ரஸ்ட்ல இருந்ததா சொல்றாரு. ஒன்லி கோல்டு மட்டும் பவள மரங்களை குஞ்சிருக்குன்னு இருக்காரு. அப்ப அவர் பார்த்த கருவூலம் எங்க போச்சு? அந்த மதிப்பு வந்து இன்னைக்கு வந்து 51,000 டன் கோல்டு. இதுதான் அழிந்து போன மதுரையா இருக்கலாம்ங்கிறது என்னோட தேரி. என்னோட பேர் ராஜேஷ். நான் தூத்துக்குடியில இருந்து தொழில் ஆர்வலராக ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு இந்த பகுதியில் வந்து பட்டணபுரத்து ஏரியா தான் மறைந்து போன கீழ்பட்டினம் நகரங்கிறது நம்மளோட ரிசர்ச்சோட தீம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக பார்க்கும்போது இதில் ஒரு வட்டக்கிணறு ஒன்று இருக்குது. வட்டக்கிணறை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தா இந்த ரோடு இது வந்து ரோடு ஸ்ட்ரக்சர். இந்த பீஸ் இந்த ஸ்லாப்ஸ் வந்து இதுக்கு அந்த பக்கம் எங்கேயும் கிடையாது. அப்போ இந்த ரோடு தான் பழைய சேது பாதைங்கிறது ரெக்கார்டில் இருக்கு. இந்த கம்மா வந்து 1950 பிறகு தான் தோன்ற கம்மாய்கள். அதுக்கு முன்னாடி இதில் கம்மா கிடையாது. நிறைய கிணறுகள் தான் இருந்துச்சு. அப்போ இந்த ரோடோட கண்டினியூட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா அதில் ரோடு உள்ள என்டர் ஆகி போவோம். நம்ம போகும்போது பார்க்கலாம். அந்த ரோட கண்டினியூ உள்ள போய் அது இடையில ஒரு ஓட கிராஸ் பண்ணும். அந்த ஓட கிராசிங்ல வந்து இதே மாதிரி ஸ்லாப்ஸ் அங்கேயும் இருக்கு. அப்போ இந்த கண்டினியூட்டி வந்து மண்ணுக்குள்ள வந்து ஒரு 5-6 அடி கீழே இந்த ஸ்லாப்ஸ் கண்டினியூ போகுதுங்கிற ஒரு தேரி. இது நேச்சுரலா ஆர்டிபிஷியலாங்கிறது ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லணும். இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம உள்ள நேர போறோம். அந்த உரக்கிணறை பார்ப்போம். இது வந்து சாண்டு சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்து பண்ண கலவைகள். நேச்சுரல்னா எல்லா பகுதியிலும் இருக்கணும். மற்ற பகுதியில தூக்க முடியாது. பெரிய